நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற ஓரிரு மாதங்களே உள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் முழுவீச்சில் தேர்தல் பணியாற்றி வருகின்றன. குறிப்பாக திமுக தனது தோழமை கட்சியுடன் முதல்கட்ட பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகியுள்ள அதிமுக மெகா கூட்டணி அமைக்க திட்டமிட்டு வருகிறது. இதற்காக பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இன்னொரு பக்கம் பாஜகவோ தங்கள் கூட்டணிக்கு பாமகவிடம் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளது. அதே சமயம் தேர்தல் அறிக்கை தயாரிக்க மக்களிடம் கருத்தும் கேட்டு வருகிறது. இந்த நிலையில் திமுக கடந்த தேர்தலில் போட்டியிட்டதை விட இந்த தேர்தலில் அதிக தொகுதிகளில் போட்டியிட முனைப்பு காட்டி வருகிறது. கடந்த ஜனவரி 29 நடந்த திமுக ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டத்தில் கரூர், சிவகங்கை போன்ற தொகுதிகளை கூட்டணிக்கு தாரை பார்க்க கூடாது என திமுக நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர். கரூர் தொகுதியை மீண்டும் ஜோதிமணிக்கு தரக்கூடாது என்றும் திமுகவே களமிறங்கி போட்டியிட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதேபோல சிவகங்கை தொகுதியில் கார்த்தி சிதம்பரத்திற்கு மீண்டும் சீட் வழங்கக்கூடாது என காங்கிரஸ் நிர்வாகிகளே எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சிவகங்கை தொகுதியில் திமுகவே நேரடியாக களமிறங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதனால் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட அமைச்சர் ரகுபதி மகன் அண்ணாமலை, சிவகங்கை மாவட்ட துணை செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் முயற்சி செய்து வருகின்றனர். அதேபோல திமுக செய்தி தொடர்பு மாநில இணைச் செயலாளர் ராஜீவ் காந்தியும் இந்த தொகுதி மீது ஒரு கண் வைத்துள்ளார். இன்னும் ஒரு படியாக திமுகவின் ஆதரவாளரும் பிரபல பத்திரிகையாளருமான செந்தில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட தனது விருப்பத்தை திமுக மேலிடத்தில் தெரிவித்துள்ளார். இப்படி சிவகங்கை தொகுதிக்கு போட்டி போடும் திமுக நிர்வாகிகள் மத்தியில் காரைக்குடியை சேர்ந்த திரைப்பட இயக்குனர் கரு பழனியப்பனும் கோதாவில் இறங்கியுள்ளார். உதயநிதியுடன் உள்ள நெருக்கத்தை வைத்து கரு பழனியப்பன் அந்த தொகுதிக்கு குறி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. சென்னையில் சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், கருப்பு சிவப்பு கரைவேட்டி கட்டாத திமுக காரர் கரு பழனியப்பன் என பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.